பார்த்து மெதுவா ஏறு. என்னால உனக்கு தான் ரொம்ப கஷ்டம் இல்லக்கா. ஏய் லூசு, இதுல என்னடி கஷ்டம்? சும்மா எப்ப பார்த்தாலும் என்னால கஷ்டம் என்னால கஷ்டம்ட்டு இருக்க. ஐஸ்வர்யா, எங்க போயிட்டு வரியே? அவளுக்கு செக்கப் கூட்டிட்டு போயிட்டு வரேங்கா. ஓ அக்கா கறி இருக்கா, கூட்டிட்டு போறாளா? என்ன சொல்ல, எல்லாம் நேரம். ஓ அக்கா கறி இருக்கும்போதே இவ உன்னை கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. இப்ப யாரு கூட்டிட்டு போனா என்ன? அதான் ஐசக்காவும் எனக்கு அக்கா தானே. இல்ல சும்மா சொன்னேன். என்ன ஐசு, காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க போல, இனிமேதான் சமையலா? ஆமாக்கா, இனி போய் தான் சமைக்கணும். அத்தா வேற இல்லைல்ல, அத்தா இருந்தா செக்கப்புக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருப்பேன். யாராவது பசங்களை கூட அனுப்பியிருப்பேன், இல்லைன்னா தங்கச்சி அனுப்பியிருப்பேன். இப்போ அத்தா இல்லைல்ல, அதான் நானே கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஆமா, அவர் இல்ல, அது உனக்கு கை ஒடிஞ்ச மாதிரிதான் இருக்கும். சரி சரி, கூட்டிட்டு போ. அனிதாவை கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? இல்லக்கா, அவ ஏதாவது வேலையா இருப்பா, எதுக்கு அவளை சங்கடப்படுத்தணும்? அவ வரமாட்டான்னு சொல்லு. அவ எங்க இருந்து வருவா? அவ தான் எதுக்குமே வரமாட்டுக்காளே. பின்ன அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருக்கா. அவளை தான் நீங்க ஒதுக்கி வச்ச மாதிரிலாம் இருக்கு. ஐயோ அக்கா, அவ வரணும்னா வர வேண்டியதானே, அவளை ஏன் ஒதுக்கி வைக்க போறோம்? நீங்க புரியாம பேசுறீங்க. அவளுக்கும் எங்களுக்கு இடையில எதுவும் இல்ல. அவ தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனால இருன்னு சொன்னான். மத்தபடி என்னக்கா இருக்கு? நீ எப்படி சொல்ற? ஆனா ஊரெல்லாம் ஒரே பேச்சாதான் இருக்கு. என்னமோ அவ உன்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டான்னு பாதி வேறு சொல்லிட்டாவோ, மீதி வேறு நீ அவளை துரத்தி விட்டுட்டேன்னு சொல்றாவோ. ஐயோ அக்கா, யார் எப்படி என்ன சொன்னா என்ன? அவங்க அவங்க மனசாட்சிப்படி அவங்க அவங்க செய்யறாங்க. இதுல என்னக்கா இருக்கு? மத்தவங்க சொல்றதெல்லாம் பெருசுபடுத்தினா முடியுமா? என்னமோமா, நீ மனசுல எதுவும் வச்சுக்காம பளிச்சுன்னு பேசிடுதே. ஆனா மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்க்கும்போது தானே தெரியும். என்னதான் இருந்தாலும் ஊர் உலகத்துல உள்ளவோ வேணும் தானே. நீ வேண்டான்னு சொன்னாலும் மத்தவ பேசுறதே நம்ம சில விஷயங்கள்ல கேட்டுத்தானே ஆக வேண்டியதா இருக்கு. ஊர் வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஐயோ அக்கா, ஊரை யாரு வேண்டான்னு சொல்ல போறா? தேவையில்லாத பேசினா அதை கண்டுக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். இதுல என்ன இருக்கு? சரிக்கா, நான் வாரேன், எனக்கு வேலை இருக்கு. இவளையும் கொண்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். வா உள்ள வா போவோம். திமிரு பிடிச்சவா, என்னம்மா வெடுக்குன்னு பேசுறா? நம்மளதான் ஊர்ல உள்ளவோன்னு சொல்லுவா போல இருக்கு. இவ சொல்லி நமக்கு என்ன ஆக போகுது? அனிதாட்ட போய் இத சொல்லுவோம். பாவி மனசே, ஊரி திங்கிறதுக்கு குடுப்பம் இல்லாம போயிட்டாரு. இந்த அஸ்வின் பையன் வந்திருந்தா கூட நல்லா விரும்பி தின்றுப்பான். நாம தான் அவனை கண்ணில் காண விடாம ஏசிட்டு கிடக்கமே, பின்ன எப்படி வருவான்? ஒன்னதான் இப்பதான் நினைச்சேன். வந்துட்டியா? நினைச்சியா? அதான் வந்துட்டேன். எங்க திங்கும் போது வந்துருவானோ அப்படின்னு நினைச்சிருந்திருப்ப, அப்படித்தானே? அட பாவி பேல, வந்திருந்தா 2 பூரியை போட்டு கொடுக்கலாமேன்னு பார்த்தா எம்பிட்டு குசும்பு இருக்கு. நான் என்னதான் வந்துக்கிட்டேன், இப்படி ஏசுறனே, அதான் அவன் வரல போலன்னு. நீ என்னன்னா என்ன கேள்வி கேட்பியல? கேள்வி கேட்கறாங்க கேள்வி. கொஞ்ச நாளா என்ன அப்படித்தானே பேசுற, அதான் அப்படி சொன்னேன். சரி இருந்துட்டு போது, அது ஒரு பக்கம். என்ன அப்பா வீட்டுல இல்லைன்னதும் பூடி போட்டுட்டியோ? ஆமல, உங்க ஐயா வீட்டுல இருந்தா மட்டும் அப்படியே ரசிச்சு ரசிச்சு தின்ற போறாரு. இந்த சாப்பிடு, எனக்கு போட்டுட்டு வரேன். யாரும் வேண்டாப்பா, நான் காலையில பொங்கல் சாப்பிட்டேன். இல்ல, நான் கொடுத்தா திங்க மாட்டியோ? பரவாயில்ல, பொங்கல் சாப்பிட்டேன்னு 2 பூரியை தின்னு புடி. ஆமா, ஒரு நாள் நீ நான் கொடுப்ப, ஒரு நாள் கல்வி ஊட்டுவ. அப்புறம் என் தங்கச்சி சாப்பிட விடான்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் தேவையா? ஆமல, பெரிய தங்கச்சி, என்னை விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டாலோ? இந்த வாங்கிட்டு போய் அங்க உட்காந்து சாப்பிடு. சரி சரி, என்னமா ரொம்ப ஆசைப்படுற, குடு குடு. ரொம்பதான் ரோசக்காரனா இருக்க, வர வர ரொம்ப தான் கோவம் வருது உனக்கு. பின்ன கோவம் இருக்கணும்ல, இருக்காம அப்படி இருக்கும். மானா ரோசம் சூடு சொடனா எல்லாம் எடுக்கணும். சரி சரி சாப்பிடு. இவன் என்ன ஏலே, நீ இங்கேதான் கதியேன்னு கிடைக்கியாக்கும்? நான் எங்க அனிதா வீட்டுல கதியேன்னு கிடக்கேன். உங்களுக்கு என்ன வேலைங்க? வாங்கிட்டு பேச முடியாது, நான் அனிதாவை பார்க்க வந்தேன். அனிதா வாங்கக்கா, பூரி சாப்பிடுதா? ஆமா, நீ சாப்பிடாம போனா விட்டுருவியாக்கும். சரி சரி, முதல்ல உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன், அப்புறமா சாப்பிடுவோம். அப்படி என்னக்கா விஷயம்? ஒரு தங்கச்சிக்காரி நேர மசமா இருப்பா போலியே, வயிறு பானை மாதிரி இருக்கு. பொம்பளை பிள்ளையாதான் பெப்பான்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஆஸ்பத்திரிக்கு செக்கப்பு போயிட்டு வரவளாம். செக்கப்பு. ஓ சக்களத்தி, அதான் அந்த ஐஸ்வர்யா, அவ தான் கூட்டிட்டு போயிட்டு வாரா. அதுக்கு என்னக்கா, அங்கதானே இருக்கா, அதனால அவ கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பா. அனிதாவை கூப்பிட்டா என்ன வராமலா இருப்பா அப்படின்னு தான் கேட்டேன். பாத்துக்கோ, சல்லு புள்ளுன்னு உளுந்துட்டாளே. ஏக்கா என்ன சொன்னா?
அவளை கூப்பிட்டு தான் கூட்டிட்டு போகணுமாக்கும். ஏன் தன் தங்கச்சிக்காரி தானே, கூட்டிட்டு போகணுங்கிற அறிவு இல்ல. சரியான ஆளுதான். அவளை கூப்பிடாமே நாங்க போயிட்டு வந்துட்டோம். அவளை என்னத்துக்கு கூப்பிடணுங்கிறா? என்னக்கா சொல்றீங்க? அப்படியா சொல்றா? ஆமா, அவ சொன்னதுதான் நான் சொன்னேன். இப்படி எல்லாம் பேசுவாளான்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னதுக்கு, ஊர்ல உள்ளவோ ஆயிரம் பேசுவாவோ, அவ பேசுறதெல்லாம் காதுல வாங்க முடியுமா? எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன்னு சொல்லிட்டா தெரியுமா? இந்த திமிர் பிடிச்ச கழுதையும் அவளை தானே அக்கா அக்கான்னு உருகி கொஞ்சிரா வைக்கிறா. அதனால அப்படித்தான் பேசுவா. ஹே, என்ன செய்ய, எல்லாம் என் நேரங்க்கா. கட்டின புருஷன் என்ன அப்படியே தலை நிமிர வாழ வச்சிருந்தாருனா இதெல்லாம் தேவையா? வரவோ போறவெல்லாம் ரெண்டாம் தரம்னு பேசதான் எனக்கு கூட மட்டும் ஆத்திரமா வருது. அவளும் என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்லையே. வேலைக்கு போறவங்கிற திமிரு, வேற என்னத்தை சொல்றியே? அது என்னமோ உண்மைதான். சரி, நம்ம இப்ப பேசுறத இந்த பையவுல கேட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் ஆத்தாளுக்கு ஏண்டுக்கிட்டு தாம் தும்னு குதிப்பான். அப்புறமா பேசிக்குவோம். சரிக்கா, நீங்க போங்க, நான் பூரியை போட்டு எடுத்துட்டு வரேன். சரி அனிதா, அந்த டிவி ரிமோட் எங்க? செத்த போட்டாலாவது படம் பார்ப்பேன். சோஃபால தான் இருந்துச்சு, நீங்க பாருங்க, நான் வரேன். சரிம்மா. இங்க பாரு அனிதாமா, நான் உனக்கு புத்திமதி சொல்றேன்னு நினைக்காத. நீ எடுத்தார் கைப்புள்ள மாடி இருக்க, வாரோ போறோ சொல்றதெல்லாம் கேட்டு ஆங்காரப்பட்டேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை நாசமா போயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அப்படிதான் என்னால சொல்ல முடியும். நான் வாரேன். ஏலே, உங்க ஆத்தாக்காரி தான் என்ன கழுவி ஊத்துதாலே, பின்ன கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? என் தங்கச்சி கறிய கூட தலைமையில வச்சுக்கிட்டு ஆடுறா. என்ன கண்டாலே உங்க ஆத்தாக்காரிக்கு ஆக மாட்டுக்கு. ஐயோ அனிதாமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. உனக்கு யாரு என்ன சொன்னாலும் அதுதான் உண்மைன்னு நம்புற. அதுல உள்ள பொருளை ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். இங்க பாரு, யாரும் எதுவும் சொல்லிட்டு போறாங்க, உனக்குன்னு ஒரு சுய புத்தி கிடையாதா? மத்தவங்க சொல்றதெல்லாம் நீ காதுல வாங்குவியா? இங்க பாரு அனிதாமா, எங்க அம்மா பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா அப்பெல்லாம் சொல்லியிருக்குமா? நீ சொல்லு, எங்க அம்மா அப்பெல்லாம் சொல்லியிருக்குமா? என்ன முழிக்கிற? அந்த பொம்பளை சும்மா வந்து உங்ககிட்ட ஏத்தி விடுது. நீ 2 பூரியை சுட்டு தருவ, நல்லா வாசியில தின்னுட்டு போலான்னு வந்திருக்கா. இங்க பாரு, ஒழுங்கா இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லைன்னா உன் காசு பூரா அப்படியே கரைஞ்சு ஓடி போயிடும். சரி அனிதாமா, நான் வரேன். சரியா? உன் பூடிக்கு தேங்க்ஸ், உனக்கும் தேங்க்ஸ். பாய் அனிதாமா. சரியில்ல. ஹெட்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மைனிக்காரி உன்னை பாக்குறதுக்கு வந்தாலாமே, என்னத்துக்கு வந்தா? அவளை வீட்டுக்குள்ள நடையேத்தி பேசினியாக்கும். எங்களெல்லாம் எப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனா, இப்ப எந்த மூஞ்ச கொண்டுட்டு வந்தா? ஏம்மா, வீட்டுக்கு வந்திருக்கவங்கள வாங்கன்னு கூப்பிடுறது தானே முறை. என்னம்மா பேசுற? அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு என்னம்மா பண்ணினாங்க? ஏமா அப்படியெல்லாம் பேசாதம்மா. அவங்க அன்னைக்கு அவங்களோட இயலாம, அதனால உன்னை வெளியே தள்ளுன்னு தள்ளியிருப்பாங்க. அதெல்லாம் பெருசுபடுத்தலாமா? அறிவு கட்ட கழுதை, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ காரியமா தான் இங்க வந்திருக்கா. அவ அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிசினஸ்ல என்னமோ லாசம். இப்போ உன்கிட்ட வந்து அண்டி பழைக்க வேண்டிய நிலைமை அவளுக்கு வந்திருக்கு. அதான் இங்க வந்திருக்கா. அவ உன்கிட்ட என்னத்துக்கு வந்திருக்கான்னு நினைக்கிற? ஏட்டி, அவ காரியம் இல்லாம இங்க வருவான்னு நீ நினைக்கிறியா? அந்த ஊர்ல உன் பேர்ல ஒரு இடம் வாங்கி போட்டியே, அதை வித்து அவளுக்கு கொடுப்பேன்னு நினைச்சுதான் வந்திருப்பா. இங்க பாரு, இனிமேலாம் அவளை நடையேத்தாத. என்னம்மா பேசுற? அண்ணனும் அண்ணியும் வேலை பார்க்குறாங்க, பிஸ்னஸ்ல லாஸ்னா அந்த அளவுக்கு என்கிட்ட எங்கம்மா பணம் இருக்கு? ஏம்மா, இடத்த வித்து கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ்ல அவ்வளோ தேவை இருக்குமா? அதுக்கு இதை எப்படிமா ஈடுகட்ட முடியும்? அந்த இடம் இப்போ 2 கோடி ரூபா போவாது. 2 கோடி போகுமா? அதுக்காக அறிவு கட்ட கழுத, அந்த 2 கோடி ரூபாயை வாங்கி அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் கொடுத்துட்டு உனக்கு மெதுவா அப்புறமா கொடுக்கலான்னு நினைச்சிருப்பா. அவ காரியம் இல்லாம இங்க வந்திருக்க மாட்டா. ஒழுங்கு மரியாதையா ஜாக்கிரதையா இரு. அதை வச்சுதான் உன் பிள்ளையில கரை ஏத்தணும். ஏம்மா, காசு பணம்னு தேடியா வந்திருப்பாங்க. அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு தேவைனா நாம உதவி பண்ணாம யாருமா உதவி பண்ணுவா? சொந்த பந்தம்னு எதுக்கு இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன பின்னா கொடுத்து உதவுறதுக்கு தானே. அம்மா, இவளுக்கு புரிய வைக்க முடியாது. நாசமா போறவள, உன்னை இப்படி பெத்ததுக்கு என் வயிற்றுல கள்ளிய கொண்டுதான் அடிக்கணும். அறிவு கட்ட கழுத, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், புரியாம கூறுகட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏடி, 1000 ரூபாய் 2000 ரூபாய்னா கொடுக்கலாம். சரி, ஒரு 5000 10000 50000 1 லட்சம் கொடுக்கலாம். 2 கோடி ரூபாயை கொடுத்துட்டு அப்புறம் அவ எப்ப தருவான்னு வாயை படுத்துக்கிட்டு உட்கார முடியுமா? அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் போக போக அந்த இடம் நல்ல விலை பெறும். அதை இவகிட்ட கொடுத்துட்டு நக்கிக்கிட்டு நிக்க போறியா? அண்ணி அதுக்காகலாம் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணலம்மா. அப்போ அவங்க அப்படி கேட்டா என்னம்மா சொல்றது? அப்படி கேட்டா ஏதோ ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்னா கொடுக்கலாம். நீங்க 2 கோடி ரூபாய் கேட்டா நான் எங்க போறதுன்னு சொல்லு. சரிம்மா, அண்ணி பேசட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எப்படிமா தெரியும் இந்த விஷயம்?
அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? அப்புறம் நான் தான் சொன்னேன்னு வெளியே வரும். இது தேவையா? இல்லம்மா, நீ தப்பா கூட சொல்லலாம்ல. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அவ ஆத்தாக்காரி கூட ஒன்னா அங்கிட்டு இங்கிட்டு அலைவாளே, பூமாதேவி. அவ தங்கச்சி தான் நம்ம லட்சுமி இருக்கா பாரு, லட்சுமி. அவ குழந்தைக்கு கட்டியிருக்கு. அவ தான் சொன்னா. ஓ அப்படியா? சரிம்மா, அண்ணி என்னன்னு கேட்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நீ தான் வெகுலியாச்சே, எடுத்ததெல்லாம் இதுன்னு நினைப்பேன். அதனால தான் முதல்ல சொல்லி வைப்போனே வந்தேன். சரிம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிடவா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு. அட கூறுகட்ட கழுத, ஏமாந்துக்கிட்டு நிக்க போறியான்னு நான் படப்படுத்துக்கிட்டு ஓடியாந்தா நீ என்னன்னா இதெல்லாம் ஒரு விஷயம் வாங்குற? இல்லம்மா, இது ஒரு கெஸ்ஸிங் தானே. அவங்க இதுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. கடைசி வரைக்கும் அறிவில்லாமே இரு. தங்க விலை கிராமு 10,000 ரூபாய்க்கு போயிட்டு 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்க. கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? உன் அண்ணன் பிள்ளைக்கு கல்யாணம்னு அப்புறம் ஏதாவது செய்யணும்னா கூட சரின்னு சொல்லலாம். இவளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வந்திருக்கு? அவ அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் அவ செய்ய வேண்டியதான். அதுக்காக உன்கிட்ட வந்து நிப்பாளா? அவ காரியமா தான் வந்திருக்கா. பாம்பின் கால் பாம்பு அறியும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அத மாதிரிதான். எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவ காரியம் இல்லாம இங்க வந்திருக்க மாட்டா. பாம்பின் கால் பாம்பு அறியும்னா நீ பாம்பாமா? போமா, எனக்கு வாயில நல்லா வந்துடும். வக்கனையா சிரிப்பா. பேசாம கீழே இறங்கி வா. நீ போமா, நான் வரேன். ஐயோ பாவம் இந்த அம்மா வேற. உண்மையிலே அண்ணி அதுக்காக தான் வந்திருப்பாங்களா? அப்ப ஒண்ணுமே சொல்லலையே. ஐசுமா, நீ இங்கே இருக்க. ஆச்சி என்னத்துக்கு இப்படி புலம்பிட்டே போகுது? ஆச்சிக்கு வேற வேலை வேணுமே, எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது சரி, அஸ்வின் வந்துட்டானா? ஐசுமா, அவனை பத்தி தான் சொல்ல வந்தேன். அனிதா அம்மா வீட்ல போய் பூடி தின்னு வந்திருக்கான் தெரியுமா? அவளுக்கு வீட்ல ஆள் இல்ல, நல்லா பூடி சுட்டு திங்கிறானா. டேய், பூரி சாப்பிட்றதெல்லாம் ஒரு விஷயமாடா. சாப்பிட்டுட்டு போறா. உனக்கு வேணும்னா சொல்லு, அம்மா நைட்டுக்கு போட்டு தரேன். பூடி திங்கிறதுக்கு போயிடுதான். அங்க போய் அன்னைக்கு தானே அவங்க பிரியாணி தர மாட்டேன்னு சொன்னா. பின்ன அங்க போய் எதுக்கு சாப்பிடணும்? சரிடா, சாப்பிட்டுட்டு போறான் விடு. அதானே, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டியே. அது சரி. ஐசுமா, நீ எப்பவுமே சுடிச்ச முகமா இருக்க தெரியுமா? ஆனா அனிதாமா கோவமா இருப்பா தெரியுமா? உருன்னு இருப்பா. டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்களே, நீ போய் அனிதாமாவை எட்டி பார்த்துட்டு வரணுமா வேண்டாமா? இங்கேயே உட்காந்துருக்கேன், போய் அனிதாமாவை பார்த்துட்டு வா. இவளுக்கு கூட இருக்கா இல்லையா? வேலை மணிக்கிட்டு அவளை போய் பாடுங்கடா. அவகிட்ட போனா அவ சொல்லு புள்ளின்னு எடிஞ்சு விழுவா. அவளை பத்தி நமக்கு தானே தெரியும். இந்த ஐசமா மாடவே மாட்டாளா? டேய், இப்படி பேசுறதுக்கு அவங்கிட்ட தானே படிச்சிருக்க. அவன் இல்லாத வேலையெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறானா? இங்க திரும்பு. நீ வேற ஏன் ஐசமா எப்ப பார்த்தாலும் தம்பியவே கொட சொல்ற? தம்பி ரொம்ப நல்லவன் தெரியுமா? யாரு அவன்? ரொம்ப நல்லவன். கலவன் பையன். நான் ஸ்கூல்ல கொடுத்த கொடியே பத்திரமா புக்ல வச்சிருந்தேன். அதை தூக்கி குத்திக்கிட்டு ஊடு கூட சுத்ததுக்கு போயிருக்கான் தெரியுமா? என்னடி பாப்பா சொல்ற? நீ வச்சிருந்த கொடியை தூக்கிட்டு போயிட்டானா? அப்படியே சொல்ற? தமிழ்ல தானே சொல்றேன், என்ன இங்கிலீஷ்லயா சொல்றேன்? ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். ஏ அப்பா, ஊடுக்குள்ள ஒரு கொடியை கூட எப்படி குத்தணும்னு ஒருத்தனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் அயர்லாந்து கொடியை குத்திட்டு இதான் இந்தியா கொடின்னு நினைச்சிட்டு அலையறானுவோ. நான் போய் தான் சொல்லிட்டு வரேன், இல்ல இது அயர்லாந்து கொடியில இந்தியா கொடி இல்ல அப்படின்னு. நீ என்ன பேக்க பேக்கான்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏனே, கொடி இன்னொருத்த என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? தலையில குத்திட்டு இருக்கான். எந்த கலர்ல மேல வரும் சொல்லு? இல்ல தம்பி, ஆரஞ்சு கலர் மேல வரும். தெரியுதா? ஆரஞ்சு கலர் மேல வரும். ஒருத்தன் தலையில பச்சை கலர் மேல தூக்கிட்டு ஆரஞ்சு கலர் கீழே விட்டுருக்கான். இதுதான் இந்தியா கொடின்னு சொல்லி தலையில கொடி ஏற்றி வச்சிருக்கான் தெரியுமா? இவங்களெல்லாம் என்ன செய்யறது? முதல்ல நாடு தான் கடத்தணும். கடத்தணும்னா முதல்ல களவாணி ஒண்ணுதான் கடத்தணும். என்னடி பாப்பா எதுக்கு சொல்ற? நான் கொடியை நல்ல நேரா தானே குத்திட்டு போனேன். களவாண்டு குத்திட்டு போயிருக்கீரு. ஏன் கொடியை எடுத்து களவாண்டு ஓ சட்டையில குத்திட்டு ஊடு கூட சுத்திட்டு வந்திருக்க அப்படித்தானே? கொடி எங்களை கொடிய அவசர குடுக்கீரு. மரத்து மேலே ஆடணுமே, எங்கேயோ கீழே விழுந்துட்டு போலையே. இப்போ இவன் நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாள. ஏட்டி, அது எங்கேயோ கீழே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. யாரும் இப்படி இருக்க? என் கொடியை எடுத்து களவாண்டு கொண்டுட்டு போனதுங்க கீழே போய் தொலைச்சிட்டு வந்திருக்க. இவன் பாடுமா? டேய், காசு வாங்கிட்டு போய் அவளுக்கு கொடி வாங்கியாந்து கொடு போ. சரிம்மா. அதெல்லாம் எனக்கு முடியாது. எனக்கு அதே கொடி தான் வேணும். ஒழுங்கு மரியாதையா போய் தேடி எடுத்துட்டு வா. ஏட்டி, அதே கொடின்னு உனக்கு எப்படி தெரியும்? அதே கொடினா ஏட்டி எல்லாம் ஒரே கொடி தானே டி. யாமடி இப்படி பண்ற? எனக்கு ஸ்கூல்ல கொடுத்தது தான் வேணும். எனக்கு அதே கொடி தான் வேணும். ஒழுங்கு மரியாதையா அதே கொடியை வாங்கிட்டு வந்து கொடு. எனக்கு வேற கொடியெல்லாம் நீ வாங்க கூடாது. எங்க கொடியோ அங்க போய் தேடி எடுத்துட்டு வா. இல்ல தம்பி, அதே கொடின்னு தான் சொல்லி அந்த கொடுத்துரு சரியா? அவளுக்கு என்ன தெரிய போகுது?
வச்சிருவாரு. சரிடி பாப்பா. இல்ல தம்பி, அதே கொடின்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அவ என்னமோ மார்க் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா எப்படி? அண்ணே அவ மார்க்கும் பண்ணல ஒண்ணும் பண்ணல, சும்மா வந்த புழுகுடா. எப்படி இல்ல தம்பி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அண்ணே அந்த குண்டமா ஊத்த போய் புழுவா, அது உனக்கு தெரியாதா? அத நம்பி நீ கொடியில ஒரு பொட்டு வச்சிட்டேன்னு வெச்சுக்கோ, அப்புறம் தையன் தையன் தக்க தையன் 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 தக்க தையன் ஆடுவா. அவளை பத்தி இன்னும் உனக்கு புரியல? இது வரையா? சரில சீக்கிரமா கொடியை வாங்கிட்டு வந்து கொடு, சரியா? சரிண்ணே. என்ன பாக்குறீங்க? இவ அப்படிதான் தனாம என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. உங்க வீட்ல எத்தனை பேர் இப்படி கொடியை தூக்கிட்டு ஓடி இருக்காங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? உங்க எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இவன் எப்பவுமே இப்படிதான். நாங்க ரெண்டு பேரும் இப்படிதான் சண்டை போட்டுட்டே இருப்போம். உங்க வீட்ல அண்ணன் தங்கச்செல்லாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? சண்டை போடாம இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? உங்க எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.